அந்த நாய் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வா நம்ம போலாம். சரளா நீ பாரு, நான் உன்ன மாதிரி பெருசா வளர்ந்த உடனே நாயெல்லாம் கல் எடுத்து மண்டையை உடைப்பேன். ஏய் உன் புத்தி எப்படி போகுது? சைலண்டா வா. ஏய் மோனிகா, என்ன உன் பெடல் ஒழுங்கா கனெக்ஷன் கொடுக்கலையா? பெடல் இப்படி ஃப்ரீயா சுத்துது? ஏய் எங்க அப்பா எனக்கு பேலன்ஸ் வர வரைக்கும் பெடல் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்க அப்பா ரொம்ப ஸ்மார்ட் தான். சரி நான் உனக்கு பேலன்ஸ் எப்படி பண்றது சொல்லி தரேன். ஹே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு சொல்லி தரியா? அதுக்கு எதுக்கு ஈவினிங், இப்பவே சொல்லி தரேன். இங்க பாரு மோனிகா, இந்த சைக்கிள் நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு நல்லா பேலன்ஸ் பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா ரோட பார்த்து ஓட்டணும். சரியா? ஓ இப்படிதானா? ஓகே ஓகே. சரி இந்தா இப்ப நீ பேலன்ஸ் பண்ண. நான் சொன்ன மாதிரி ஓட்டு. அப்படிதான் 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 ஓட்டு 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 ஓட்டு. அப்படிதான். சரி இப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு நான் போய் என் சைக்கிளுக்கு காத்துட்டு வந்துடுறேன். போத சொல்லா போகாத. நீ போனதுக்கு அப்புறம் நாயில என்ன தொடுத்துட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் நான் பேலன்ஸ் இல்லாம எங்கேயாவது போய் கீழே விழுந்துடுவேன். நீ இங்கே இரு. சரி சரி நான் எங்க போல, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். வா பேலன்ஸ் பண்ணு. அப்படிதான் 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 அப்படிதான். இப்ப என்ன பண்ணணும்? நீ அப்படியே ஓடிட்டு நான் சைக்கிளுக்கு காத்தடிச்சு நான் 2 நிமிஷம் வந்துடுறேன். எங்க கொஞ்சம் இந்த சைக்கிள் காத்தடிச்சு கொடுங்களேன். ஓகேங்க தேங்க்ஸ். ஐயோ இவர் வேற முன்னாடி நிக்கிறாரு. ஐயோ முட்டி வலிக்குதே, கால் வலிக்குதே. முட்டி போச்சே. ஏ பொண்ணு, உன் சைக்கிள் எடுத்து வந்து இப்படி என் புது காரை ஸ்கிராச் பண்ணிட்டே. ஒழுங்கு மரியாதை அதுக்கு காசு எடு. பணத்தை எடு. ஐயோ அங்கிள், நீங்க நான் கால் வலியை துடிச்சிட்டு இருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியல? அதுக்கு நான் என்ன பண்றது? இப்படி என்னோட கார்ல ஸ்கிராச் போட்ட ஒழுங்கு மரியாதை காசு எடு. ஐயோ அங்கிள், நான் தெரியாம பண்ணிட்டேன் அங்கிள். உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா எதுக்கு சைக்கிள் ஓட்டுறேன்? பாரு, உன் சைக்கிள் இன்னும் பெடல் கனெக்ஷனே கொடுக்கல. ஆமா அங்கிள், இப்பதான் நான் சைக்கிள் கத்துட்டு இருக்கேன். அது இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கியா? இரு இப்ப போலீஸை கூப்பிடுறேன். ஐயோ வேணாம் அங்கிள், இருங்க இருங்க, நான் என் ஃப்ரெண்ட் சரளாவை கூப்பிடுறேன். அவ வந்து உங்களுக்கு காசு கொடுப்பா. சரளா என்ன உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கீழே விழுந்துச்சு? என்னாச்சு? எதுக்கு என்ன கூப்பிட்ட? நான் ஓரமா வந்துட்டு இருந்தேனா, இந்த அங்கிள் அப்பதான் அவரோட காரை ரிவர்ஸ் எடுத்தாரு. அப்படியே வந்து என் சைக்கிள் அடிச்சிட்டாரு. என்ன இந்த பொண்ணு இப்படி போய் சொல்லுது? இரு, நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்றேன். இவன் என்ன பண்ண தெரியுமா? என் கார்ல பின்னாடி வந்து இடிச்சிச்சு. இப்ப இடிச்சதுக்கு யார் காசு கொடுப்பா? அங்கிள் எதுக்கு அங்கிள் வரி பண்றீங்க? அதுக்குதான் நான் இருக்கேன்ல, நான் அதுக்கு காசு தரேன். இந்தாங்க என்னோட கிரெடிட் கார்டு. இதுக்கு நீங்க ரிப்பேருக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் கொரியர் பண்ணிடுங்க. அட என்ன இந்த பொண்ணு லூசா இருக்குது, அதோட கிரெடிட் கார்டே நமக்கு கொடுத்துடுச்சு. சரளா, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றதை நிரூபிச்சிட்ட. எனக்காக உன்னுடைய கிரெடிட் கார்டையே கொடுத்துட்டியே. உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? நான் கொடுத்த கிரெடிட் கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. என்னது எக்ஸ்பைரி ஆனதா? ஆமா, என்கிட்ட எக்ஸ்பைரி ஆன கார்டு எவ்வளவு வச்சிருக்கேன் பாத்தியா?